வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அடை பிரதமன். ஆனா இது வந்துட்டு நம்ம அரிசி மாவு வச்சு இந்த அடை செய்ய போறது இல்ல. இது வந்துட்டு நம்ம பாஸ்தா வச்சு செய்ய போறோம். இந்த அடை பிரதமன் செம சூப்பரா இருக்கும். சாப்பிடுறதுக்கு சீக்கிரமே செஞ்சிடலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பாஸ்தா பாயசம் அல்லது அடை பிரதமன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம எடுத்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு பாஸ்தா வெரைட்டி. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பாயசம் செய்ய போறோம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த கேரளாவோட அடை பிரதமன் செய்வாங்கல்ல, அதுல போடக்கூடிய அடை மாதிரி இருக்கும். நம்ம இன்னைக்கு அந்த டைப்ல தான் செய்ய போறோம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே வந்துட்டு ஒரு 2 பேத்துக்கு சரியா இருக்கும் இந்த அளவுக்கு செஞ்சோம்னா. இப்போ நான் கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ அந்த தண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாஸ்தாவை சேர்த்திடலாம். இது வேகத்துக்கு ஒரு 7 to 8 நிமிஷம் ஆகும். நல்லா சாஃப்டா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாஸ்தா பாருங்க நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. நம்ம நார்மலா பாஸ்தாக்கு வேக வைக்கிற மாதிரி அந்த ஒரு கடிக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல வேக வைக்க கூடாது. இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாவே வேக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பாயசத்துக்காக வேக வைக்கிறோம். அதனால நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு போறோம். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய்ல நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பாதி வறுப்பட்டதும் கொஞ்சமா திராட்சை, கிஸ்மிஸ் திராட்சை சேர்த்தி அதையும் வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. திராட்சையும் நல்லா உப்பிடுச்சு. இப்போ இதை தனியா எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ இதே வடிச்சிட்டேன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால் இதில் விட்டுடலாம். இது வந்து காய்ச்சாத பால். இப்போ நம்ம காய்ச்சிக்க போறோம் அந்த பாலை நல்லா. இதுக்கிடையில நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவை வந்துட்டு நான் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தனியா. இப்போ பால் வந்துட்டு நல்லா காஞ்சிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்துட்டு காய்ச்சிருப்பேன். கொஞ்சமா சுண்டி இருக்கு பால். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த பாஸ்தாவை இதுல சேர்த்திக்கலாம். இந்த பாஸ்தா இந்த பால்லயே கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்வீட்னஸ் சேர்த்தலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுனா தான் அந்த பால்லயும் அந்த ஃபிளேவர் ஏறும். அந்த பாஸ்தாலயும் அந்த பாலோட அந்த ஃபிளேவர் வந்துட்டு உங்களுக்கு ஏறும். இது வேகட்டும். இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வெந்திருக்கு. நம்ம வந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டோம். இருந்தா கூட பாருங்க எப்படி திக்காயிடுச்சு பாருங்க. இந்த பாஸ்தா போட்டதுனால இதுல எப்படியும் இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். அதனால பாயசம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா திக்காயிடும். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடியா இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்திக்கோங்க. இதுல நான் ஸ்வீட்னஸுக்கு வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் சேர்த்த போறேன். நீங்க வந்துட்டு சர்க்கரை சேர்த்தலாம், இல்ல பாதி கண்டென்ஸ் மில்க் பாதி சுகர் அந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம்னா ரொம்பவே ரிச்சா சூப்பரா இருக்கும், ஒரு மில்கி ஃபிளேவரோட. இப்போ இதை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. இனிப்பு அதிகமா வேணும்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கலாம். இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் மேட் சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த இனிப்பு வந்துட்டு அந்த பாஸ்தால ஏறணும்ல, அதுக்காக நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம். இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கீழே வந்துட்டு பிடிச்சுக்கும் பால் திக்காக. இப்போ மில்க் மேட் சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் பக்கமா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு திராட்சை இருக்குல்ல, அதை வந்து நெய்யோட சேர்த்திடுங்க. இதோட அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அல்லது அடை பிரதமன் எப்படி வேணா சொல்லலாம். நீங்க இது அடை பிரதமன் மாதிரியே தான் இருக்கும். பாஸ்தா மாதிரியே தெரியாதுன்னா நம்ம குட்டி குட்டி பாஸ்தா யூஸ் பண்ணிருக்கிறோம். அதனால அவ்வளவுதான், நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூப்பரான அடை பிரதமன் அல்லது பாஸ்தா பாயசம் இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். செம டேஸ்டியான இந்த பாஸ்தா பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.